अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि रिल्वानुल्लाहि तआला अलैहिम अजमाइन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इबादुर रहमान अल्लज़ीना यमशूना अलल अर्ज़ि हौना। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन तवाज़अ लिल्लाह रफ़अहुल्लाह औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் பிறை 22 தராவிகளை நிறைவு செய்து நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களில் குறைகள் இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வானாக. இது போன்ற பல ரமலான்களை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. இன்றைய தலைப்பு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தின் துவக்கத்தை எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். சூரத்து அல் ஃபுர்கான், அல் ஃபுர்கான் சூராவுடைய 63வது வசனம். சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்தின் துவக்கம் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார்? அவர்களுடைய தன்மைகள் என்ன? அவர்களின் குணாதிசங்கள் என்ன? அவர்களின் பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் தொடர்ந்து விவரிக்கிறான். அந்த நல்லடியார்களுடைய பண்புகளிலே ஒன்று என்ன தெரியுமா? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லதீன யம்ஷூன அலல் அர்ளி ஹௌனா, இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள். முதல் தன்மை, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய தன்மைகளிலே முதன்மையாக அல்லாஹ் சொல்வது, அவர்கள் இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள். பணிவாக நடப்பார்கள் என்றால் 2 வித மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் தாழ்வு மனப்பான்மையினால் பணிவாக நடப்பார். தன்னிடத்தில் திறமைகள் இல்லை, தன்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, தன்னிடத்தில் ஏதோ ஒரு ஊழல் இருக்கிறது என்பதற்காக பணிவாக நடப்பார்கள். இன்னொரு நபர் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே எல்லா விதமான திறமைகள் இருக்கு, வசதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, கல்வி ஞானம் இருக்கிறது, வசதி இருந்து அவர் பணிவாக இருக்கிறார், செல்வாக்கு இருந்தே பணிவாக இருக்கிறார்.
அதிகாரம் இருந்து பணிவாக இருக்கிறார், கல்வி ஞானங்கள் இருந்து பணிவாக இருக்கிறார். இந்த ரெண்டு கூட்டத்தார்கள் எந்த பணிவை அல்லாஹ் செய்கிறான்? தன் இயலாமையின் காரணமாக தாழ்வு மனப்பான்மையினால் பணிவாக இருக்கிறாரே அவர்களை சொல்கிறானா, இல்லை எல்லா திறமைகளும் இருந்து பணிவாக இருக்கிறார்களே அவர்களை சொல்கிறானா என்றால் எல்லாம் இருந்து பணிவாக இருப்பார்கள். வசதி இருக்கிறது, பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, கல்வி ஞானம் இருக்கிறது, இருந்தாலும் பணிவு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள் அரபியிலே, அரபி கதைகளிலே ஒன்றை சொல்வார்கள், தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விளக்குவதற்காக சொல்கிறேன். ஒரு மனிதர், அவருக்கு காது கேட்காது, அந்த குறையவற்றை இருக்குது. இது போன்ற குறைகள் இருந்தால் ஒரு இயற்கையாக ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். பக்கத்து வீட்டுக்கானோட சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், வீட்டில் இருக்கிறான். என்னதான் சண்டையாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் உடல்நிலை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் போய் சந்திச்சுட்டு வரலாம். சந்திச்சுட்டு வரலாம். இயாதத்துல் மரி, நோயாளியை சந்திப்பது, நோய் விசாரிப்பது சுன்னத், அதை செய்யலாம். அப்படிங்கும் போது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஊனம், காது கேட்காது என்ற அந்த குறை, ஒரு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் தடங்குற, என்ன போய் விசாரிக்கிறது. இவரே 3 கேள்விகளை தயார் செய்து அந்த கேள்விக்கு பதிலையும் இவரே தயார் செய்கிறார். பொதுவா நோயாளியை சந்திக்கும் போது என்ன கேட்போம்? முதல் கேள்வி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்ப நாம அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்வி என்ன கேட்போம்? என்னென்ன மருந்து சாப்பிடுறீங்க? இந்த மருந்து சாப்பிடுறேன், நல்லது, அந்த மருந்தே சாப்பிடுங்க. அடுத்து என்ன கேட்போம்? எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்க? இந்த டாக்டர்கிட்ட காட்டுறேன், அவர்கிட்ட காட்டுங்க. இவரே 3 கேள்விகளை தயார் செய்து பக்கத்து வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரோட மனக்கசப்பு இருக்கிறது, அவர் போறார். இவர் உள்ள போன உடனே அந்த நோயாளிக்கு கோபம் வருது. நமக்கும் இவனுக்கும் ஆகாது, நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை தான் விசாரிக்க வரலாம். நமக்கு அப்படித்தான சிந்தனை போகும். சந்தோஷத்துல விசாரிக்க வரலாம். இவர் போறார். முதல் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்விங்க? எப்படி இருக்கீங்க? அவனுக்கு கோபம். சண்டைக்கான தன் உடல்நிலை குறைவை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு நம்ம இடத்துல வந்து இருக்கிறார். எப்படி இருக்கிறான்னு கேட்ட உடனே அவன் சொன்னானா, செத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா. இவர் என்ன பதில் வச்சிருக்காரு? அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு இன்னும் கோபம் கூடுது. செத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்றோம், இது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான், இன்னும் கோபம் கூடுது. அவன் ரெண்டாவது கேள்வி கேட்டான், என்ன மருந்து சாப்பிடுறீங்க? ஏற்கனவே கோபத்தில் இருக்கான். விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர் மருந்து, அதையே சாப்பிடுங்க. மூணாவது கேட்டான், இன்னொரு கோபம், எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்க? அவன் சொன்னா, மலக்குல் மௌத் இஸ்ராயேலை காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அவர் கைராசியான டாக்டர், அவர்கிட்டயே காட்டுங்க அப்படின்னா. இங்க இது நகைச்சுவையாக அரபி கதைகளிலே சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற ஊனத்தால், குறையால் ஒரு தாழ்வு வரும், அந்த பணிவு வரும். அந்த பணிவை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அந்த பணிவு கூடாது. ஊனம் இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை பொறிந்து கொண்டு வீடு நடைபெற வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை.
ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது திருவசனத்திலே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள். எல்லாம் இருக்கணும். வரலாற்றிலே ஒரு செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு வெளியே போறாங்க. ஒரு மனிதர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார். எந்த வசனம்? சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம். நான் ஆயத்துகளுடைய சூறாவை சொல்லி எண்ணிக்கையை சொல்வதற்கு காரணம், நீங்கள் அதை குறித்துக் கொண்டு குர்ஆனுடைய தஃசீரை எடுத்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே சொல்கிறேன். சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரின் சஹாபாக்களிலும் அன்சாரி சஹாபாக்களிலும் முந்தி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், வல்லதீன தபஊஹும் இஹ்சான், அவர்களை நல்ல முறையில் பின்தொடர்ந்தவர்கள். இந்த ஆயத்தை ஓதுறார். ஓதும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டுறாங்க. ஓதுகின்ற நபரை நிறுத்துகிறார்கள். அவருக்கு ஆச்சரியம், நம்ம குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறோம், நம்மளை தடுத்து நிறுத்துறாரே. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து கொண்டு, யா அமீருல் முஃமினீன், என்ன விஷயம், ஏன் என்னை தடுக்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆயத்துல வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும், வல்லதீன வாவ் இருக்கு, வல்லதீன வாவ், வாவுக்கு அரபியில இன்னும் என்ற அர்த்தம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் இந்த திருவசனத்தை சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தை ஓதுகின்ற பொழுது வல்லதீன தபஊஹும் இந்த வாவு இல்லாமத்தான் நான் ஓதுறேன். நீ வாவு வச்சு ஓதுற. மன் அக்ராக ஹாதிஹி, இந்த ஆயத்தை வல்லதீன அந்த வாவு வைத்து ஓதுவதற்கு உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இப்படி யார் ஓத சொன்னான்? அவர் நடுங்கிட்டார். தான கேட்கிறது மத்த சஹாபி அல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹுவை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்வார்கள், போர்க்களத்தில் எதிரிகளின் வாளுக்கு நாங்கள் பயப்படுவதை விட உமரின் கைகளில் இருக்கக்கூடிய சாட்டைக்கு பயப்படுவோம். போர்க்களத்தில் எதிரிகளின் வாளுக்கு பயப்படுவதை விட உமரின் கைகளில் இருக்கின்ற சாட்டைக்கு பயப்படுவோம். அந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தை வல்லதீன தபஊஹும் வாவு இல்லாமத்தான் நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாவு வச்சு ஓதுறீங்களே, உங்களுக்கு யார் இப்படி ஓத கற்றுக் கொடுத்தது? அந்த தோழர் சொன்னார், வேறு யாரும் இல்ல, எந்த சஹாபியை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி கேட்பார்களோ அந்த உபை ரலியல்லாஹு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதோடு நிப்பாட்டல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தோழரின் கைகளை பிடித்துக் கொண்டு, எங்கே உபை, உபை ரலியல்லாஹு எங்கே இருக்கிறார்கள், வாருங்கள் என்று அந்த தோழரிடத்துல கூட்டி வந்து கேட்கிறாங்க. அத்தலக்கந்த, இப்படித்தான் நீங்க ஓதி கொடுத்தீங்களா? இருக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தீர்களா? வல்லதீன தபஊஹும் அந்த வாவை இல்லாமல் நான் ஓதுகின்றேன். இவர் வாவை வைத்து ஓடுகிறார். இப்படிதான் கற்றுக் கொடுத்தீங்களா? அப்ப உபை ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, அன்ஸலல்லாஹு தஆலா அலா ஜிப்ரீல் ஹக்கதா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இப்படித்தான் இறக்கி வைத்தான். வ அன்ஸல ஜிப்ரீல் அலா கல்பி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஜிப்ரீல் இப்படித்தான் இறக்கி வைத்தார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் எனக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள்.
வாயை வைத்துத்தான் நான் ஓதுவேன். இப்ப இங்க நிறுத்தி யோசிக்கணும். உமர் ரலியல்லாஹு யார்? கல்வி ஞானத்திலே எப்படிப்பட்டவர்கள்? இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறார். லவ் கான பாதி நபியா லகான உமர் நபியா. எனக்கு பின்னால் நபி கிடையாது. அப்படி நபியாக வரக்கூடிய தகுதி இருக்குமையானால் அந்த தகுதி உமருக்குத்தான் இருக்கு. நபியாக வரக்கூடிய தகுதி உமருக்கு இருக்கு. உமரின் நாவின் மூலம் அல்லாஹ் பேசுகிறான். அந்த உமர் ரலியல்லாஹு அந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது ஒரு வாவை விட்டு விட்டு ஓதி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் இருந்தால், இப்ப நானே பயான்ல ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆயத்தை ஒரு தடுமாற்றத்துல தவறா உச்சரிக்கிறேன். அது முடிந்ததற்கு பிறகு என்னிடத்துல யாராவது சுட்டி காட்டினால் ஆமா தப்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எனக்கு குறைவாகத்தான் இருக்கும். நான் ஏதாவது சமாளிப்பேன். இது மனிதனுடைய இயல்பு. ஏதாவது சமாளித்து நான் தப்பி சொல்வதை தவிர அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிக குறைவு. உமரில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உமர் சூரத்து தௌபாவின் 100வது வசனத்திலே வல்லதீன தபவும் இந்த ஆயத்திலே வாய் இல்லாமல் இத்தனை நாள் நான் தவறாக ஓதியிருக்கிறேன். என் தவறை யார் திருத்திக் கொடுத்திருக்கா? ஒரு சாதாரண தோழன். ஒரு சாதாரண தோழன் எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். நான் அவருக்காக துஆ செய்கிறேன் என்று அந்த இடத்திலே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட, அவர்களின் நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் என்ற சிறப்பு பெயர் பெற்றிருந்தாலும் கூட அங்கே தன் பணிவை வெளிப்படுத்தி தன் தவறை ஒத்துக்கொண்டார்கள். இதுதான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களில் நற்குணங்களில் முதல் நற்குணம் யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பாங்கன்னா நடையில மட்டும் பணிவில்ல, பேச்சிலே, குணத்திலே, எல்லா விஷயங்களிலும் அவர் பணிவாக இருப்பார். இன்னொரு செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷயமாத்தான் அற்புதமாக இருக்கு. சூரத்து நூர் உடைய 58வது வசனம், சூரத்து நூர் உடைய 58வது வசனம், அது இறங்கிய வரலாறை சில தஃசீர்களிலே சொல்வார்கள். அற்புதமாக இருக்கு. சூரத்து நூரை பொறுத்தளவுல பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருவருக்கு திருமணம் முடிப்பதற்கு பெண் பார்க்க போனால் அந்த காலத்துல கேட்பாங்களாம், இந்த பெண் சூரத்து நூரை ஓதி இருக்கிறான்னு கேட்க மாட்டாங்க, சூரத்து நூருடைய தஃசீரை படித்து இருக்குதா. சூரத்து நூரை ஓதுறதுங்கிறது வேற, எல்லா குர்ஆன் படிச்சாலும் ஓதி இருப்போம். ஆனால் சூரத்து நூருடைய தஃசீரை படித்திருக்கா, படித்திருந்தால் பெண் கட்டுவாங்களாம். காரணம் என்ன? சூரத்து நூறிலே அல்லாஹ் முழுக்க முழுக்க குடும்பங்களை சொல்கிறான். குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பண்புகளை, குணாதிசங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஒண்ணு, இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே போறோம், நம்ம வீடுதான், நம்ம வீடா இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். அது குறிப்பாக வயதுக்கு வந்தவர்கள், சிறு பிள்ளைகளை தவிர வயதுக்கு வந்தவர்கள் அவர்கள் தன் வீட்டுக்குள்ளே போனாலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போக வேண்டும். அதுல குறிப்பா சின்ன வயசு உள்ளவங்க, வயதுக்கு வரல, சின்ன பிள்ளைங்க, பாலிகாகல, அவர்கள் 2 நேரங்களில ஃபஜ்ருக்கு முன்னால், இஷாவுக்கு பின்னால் தன் வீட்டுக்குள்ளே, தன் வீட்டின் உள்ளே இருக்கின்ற அறைக்குள்ளே அவர்கள் உள்ளே நுழைவதாக இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு அனுமதி விட்டு பெற வேண்டும். உள்ளே இருப்பது தந்தையாக இருக்கலாம், உள்ளே இருப்பது தாயாக இருக்கலாம், உள்ளே இருப்பது சகோதரியாக இருக்கலாம், சின்ன பையன்தான், இன்னும் வயதுக்கு வரவில்லை, அவன் உள்ளே நுழைந்தாலும் இந்த 2 நேரம், எந்த 2 நேரங்க?
ஃபஜ்ருக்கு முன்னால், இஷாவுக்கு பின்னால் அனுமதி பெற்று போகணும். இப்ப இந்த சூரத்து நூறுடைய 58வது ஆயத்தை அல்லாஹ் எப்ப இறக்குறான்? அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்காங்க. லுஹருக்கு முந்திய நேரம், கைலூலா தூங்கக்கூடிய நேரம், சுன்னத்து. லுஹருக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குறது என்னங்க? கைலூலா சுன்னத்து. இன்னைக்கு கூட யார் அமர்ந்து கொண்டே வேலை செய்கிறார்களோ அலுவலகங்களிலே அவர்களுக்கு அறிவியல் என்ன சொல்லுது? அந்த நேரத்துல தூங்குகிறீர்களோ இல்லையோ, சும்மா கண்ண மூடி கொஞ்ச நேரம் அப்படியே என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு மருத்துவங்க சொல்றாங்க. ஆனா பெருமானாருடைய சுன்னத் என்ன? லுஹருக்கு முன்னால் கைலூலா தூக்கம், கொஞ்ச நேரம் தூங்குவது சுன்னத்து. அந்த நேரத்துல ஒரு சிறுவரை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை அழைத்து வாருங்கள். யாரை கூட்டிட்டு வாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கூட்டிட்டு வாங்க. சின்ன பையன். அந்த பையன் வேகமா போறான். போனா உமர் ரலியல்லாஹுடைய வீடு கதவு பூட்டல, திறந்த மேனிக்கு இருக்கு. உள்ள திறந்து கொண்டு போறார். உமர் ரலியல்லாஹு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, தூங்குறாங்க. இவர் சலாம் செய்தார், எந்திரிக்கல. கதவை தட்டார், எந்திரிக்கல. இன்னும் ஒரு படி போய் அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் வலது பக்கமாக சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அழைத்து வர சொன்னார்கள் என்ற அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு சலாம் சொல்கிறார், எழுந்திருக்கவில்லை. கதவை தட்டுகிறார், எழுந்திருக்கவில்லை. கடைசியாக அவருடைய தோல் புஜத்தை தொட்டு எழுப்புகிறார். அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை. உமர் எல்லாம் எந்திரிக்க ரொம்ப அசந்து தூங்குறாங்க. அது கைலூலா தூக்கம். ஆனா உன்னை விளைவிக்கிறணும், இந்த கைலூலா தூக்கம் சுன்னத்து. சுன்னத்துன்னு சொல்லி நாளைக்கு ஆபீஸ்ல போய் தூங்க ஆரம்பிச்சாங்க. அஜது சொல்லி இருக்கிறாரு, ஆதாரம் இருக்கு, சுன்னத்து தான். கைலூலா தூக்கம் சுன்னத்து தான். ஆனால் யாருக்கு? யார் தஹஜ்ஜத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுன்னத்து, தஹஜ்ஜத் தொழாதவர்களுக்கு சுன்னத்து கிடையாது. தோல் புஜத்தை பிடிச்சு உழுப்புகிறார். அப்போது எந்திரிக்கல உமர் ரலியல்லாஹு. வேகமாக வாசலுக்கு வருகிறார். வந்தவர் தயங்குகிறார். பெருமானாருடைய உத்தரவு உமர் ரலியல்லாஹு அழைத்து வர சொன்னாங்க. நம்ம கூப்பிடாம போறோமே, திரும்ப உள்ள வர்றார். அந்த பையன் செஞ்ச பாருங்க, அங்க நின்று கையை தூக்கி துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஐகல்ஹு, யா அல்லாஹ் இந்த உமரை எழுப்பி விடு. நான் ஸலாத் சொல்லி பார்த்துட்டேன், கதவை தட்டி பார்த்துட்டேன், தோலை உழுப்பி பார்த்துட்டேன், எந்திரிக்கல, அசந்து தூங்குகிறார். அல்லாஹும்ம ஐகல்ஹு, யா அல்லாஹ் இவரை நீ எழுப்பி விடு. சின்ன பிள்ளைங்க. உமர் ரலியல்லாஹு சட்டுன்னு கண் விழிச்சிட்டாங்க, விழிச்சு எந்திரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பிள்ளை நம்மளை எழுப்புனா, நம்ம பேர பிள்ளையா இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டோம். பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனி சலுகை இருக்கு. ஆனால் இன்னொரு வீட்டு பிள்ளையாக இருக்குமே, ஆனால் சட்டர கோபம் வந்து விடும். பொடிப்பைய என்னை வந்து எழுப்புறான், தோல தட்டுறான், தூக்கத்தை கெடுக்கிறான். உமர் ரலியல்லாஹு பதட்டத்தோடு எந்திருக்கிறார்கள். இந்த பையன் வேகமா ஓடிட்டான், பெருமானாருடைய சமூகத்துக்கு வந்துட்டான். உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் தாமதமாக வருகிறார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் இருக்குமையானால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு நேரடி திறமை இருக்கும். எதை நினைக்கிறார்களோ அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவோம். வந்த உடனே பெருமானார் கேட்டாங்க, உமரே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு?
நீங்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். என்ன ஆயத்து? சூரத்து நூறுடைய 58வது வசனத்தை இறக்கி இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லியஸ்தஅமினுக்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும். ஆயத்து இறக்கிட்டான். பெருமானாருக்கு நடந்தது தெரியாது. உம்மத்தை கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? அல்லாஹுவின் தூதரே, நீங்க அந்த பையன் கூப்பிட சொன்னீங்க, தான் நடந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுண்டா, நான் அவசரத்தில் திடுக்கிட்டு எழுந்திருக்கின்ற பொழுது என் ஆடை விலகி கொண்டது. என் ஆடை விலகி கொண்டது. அந்த சிறுவன் ஓடி வந்து விட்டான். நான் வருகின்ற பொழுது மனசிலே நினைத்துக் கொண்டு வந்தேன், யா அல்லாஹ், நீ இப்படி ஒரு ஆயத்தை இறக்க வேண்டும். எப்படி இறக்க வேண்டும்? எப்படி ஃபஜ்ருக்கு முன்னால் தன் பிள்ளையாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும், தன் அடிமையாக இருந்தாலும் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது, அறைக்குள் வருகின்ற பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்று வர வேண்டுமோ, அதே போல இசாவுக்கு பிறகு தன் பிள்ளையாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும் தன் அறைக்குள் வருகின்ற பொழுது சவுண்டு கொடுத்துட்டு சலாம் கொடுத்துட்டு வரணும் என்று திருவசனம் இருக்குதோ, அதே போன்று கைலூலா தூங்குகின்ற பொழுது, லொஹருக்கு முன்னால் அசதியினால், தஹஜ்ஜத்துக்கு எழுந்த அந்த அசதியினால் தூங்குகின்ற பொழுதும், தன் பிள்ளையாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும், வீட்டுக்குள் உள்ளே வருகின்ற பொழுது, தன் அறைக்குள்ள உள்ளே வருகின்ற பொழுது சலாம் சொல்லி அனுமதி வாங்கித்தான் வரணும். இந்த ஆயத்தை இறக்குனா, இந்த சட்டத்தை இறக்கினால் நன்றாக இருக்குமே என்று நான் மனசிலே நினைத்துக் கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், உமரே, நீங்கள் மனசிலே நினைத்தீர்கள், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சூரத்து நூறுடைய 58வது வசனத்தை இறக்கி வைத்தான். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹ் தான் பெரிய ஆளு, என் நாவுல அல்லாஹ் பேசுறான், எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபியாரக்கூடிய தகுதி எனக்குத்தான் இருக்குது, இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த உமர், அந்த சிறுவன் தன் இடத்தை நடந்து கொண்ட விதத்தை பார்த்து கோபப்படல. என்ன நினைச்சாங்க? ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கலாமே, ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கலாமே, சொல்லவில்லை, கோரிக்கை வைக்கவில்லை, மனதிலே நினைத்தார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம். அதனால் சொல்லுவாங்க முஃபஸ்ஸிரீன்கள், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன? அதிலே முதல் பண்பு யம்ஷூனா அலல் அர்லி ஹௌனா, பூமியில பணிவாக நடப்பாக என்றால் நடையில் மட்டுமல்ல, பேச்சிலே, குணத்திலே, நடையில் எல்லாத்தையும் பணிவா இருப்பான். ஒண்ணு. இரண்டாவது சொல்றான் அல்லாஹ், நல்லடியார்களுடைய பண்புகள்ல ஒண்ணு. இரண்டாவது, இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இன்னைக்கு ரொம்ப தேவை இது. ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே அனுபவப்பட்டிருப்போம். என்ன சொல்றான் அல்லாஹ்? இரண்டாவது பண்பு என்ன? லா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. தங்களிடத்திலே ஜாஹில்கள், முட்டாள்கள், மடையர்கள் தங்களிடத்தில் பேசினால், தர்க்கம் செய்தால் நல்லடியார்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. அறிவாளிடத்தில் பதில் சொல்லி ஜெயிக்கலாம், முட்டாளிடத்தில் பதில் சொல்லி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவர்கள் உங்களிடத்தில் வந்து தர்க்கம் செய்தால், விரண்டாவாதம் செய்தால், காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், அனுப்பிச்சுட்டோம். இப்ப நோம்புல நிறைய சொல்லுவாங்கல்ல, நோன்பாளியா இருக்கும் போது யாராவது சண்டை சச்சரவு செய்தால் என்னங்க சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸலாம் அலைக்கும் சொல்றது ஒரு விதத்துல துஆ செய்வது, இன்னொரு விதத்துல என்னங்க, உன்னை அல்லாஹ் முட்டாளுங்கிறான். சுருக்காதானே? சுருக்காதான். வேண்டாத விவாதங்கள் ஒருவன் செய்கின்ற பொழுது அவருக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், சலாம் சொல்லுவாங்க. இது இன்னொன்னு இருக்கு. சில பேர் முட்டாள் இருப்பான், முட்டாளுக்கு வந்து தான் முட்டாள்னு தெரியாது, அவன் தன்னை பெரிய அதிகாரி நினைச்சிருப்பான். ரெண்டு செல்வந்தர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க, இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னாராம், ஏன்ட்ட ஒருத்தன் வேலை பார்க்கறான்,
முட்டா பையன், சமாளிக்க முடியல. நிரூபிக்கட்டா கூப்பிட்டா தன் வேலையால கூப்பிட்டு ₹1 கொடுத்து, ஏய் போய் ஆடி கார்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னா. எவ்வளவு ரூபாய்க்குங்க? ₹1. ₹1 ஆடி காருக்கு காத்து கூட அடிக்க முடியாது. வேகமா போயிட்டான். இவர் சொன்னாரு, பாத்தீங்களா என்கிட்ட வேலை செய்யறேன்னா எவ்வளவு முட்டாள். இவர் சொன்னாரு, என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்கிறான், அவன் அடிமுட்டாள். நிரூபிக்கட்டா? கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னாரா, டேய் போய் வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னு பார்த்துடுவான். வீட்டுல என்ன செய்யணும்? நான் இருக்கிறேன்னா பார்த்துட்டு வா. போயிட்டான். போற 2 பேரும் ஒரு இடத்தை சந்திக்கிறானுங்க. நீ எங்கடா இங்க வந்த? அது ஏன் கேட்கிற? ஏன் முதலாளி ஒரு முட்டா பையன். அர்ஷா, ஏண்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் இருக்காது, பூட்டி இருக்கும், இன்னைக்கு போய் ₹1 கொடுத்து ஆடிக்கார அமைச்சு விடாரு. ₹1 ஆடிக்கார் வாங்க முடியுமா முடியாது அந்த யோசனை இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் பூட்டி இருக்கும். இதுவே யாருக்கு தெரியல? முதலாளிக்கு தெரியல. இவன் சொன்னா, ஏன் முதலாளி அதை விட பெரிய முட்டாள். ஏன்னா கையில போன் வச்சிருக்காரு. போன் பண்ணி வீட்டு மனைவிட்ட நான் இருக்கிறான்னு கேட்கலாமா இல்லையா? வீட்டுல போன் அடிச்சா மனைவி சொல்லி இருக்கு இல்லைன்னு என்னை போய் அஞ்சு பார்க்க சொல்றாரு. இது நகைச்சுவையான செய்தியாக இருந்தாலும் முட்டாள் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா முட்டாள் தன்னை முட்டாள் என்று விளங்காமல் இருக்கிறானே, அது பெரிய ஆபத்து. இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பேசினா வீண் தர்க்கம் ஏற்படும். என்ன செய்வாங்கன்னா, காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அதனாலதான் அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அலாமத்துல் ஜாஹிலி சலாசா. ஒரு ஜாஹில், ஒரு முட்டாள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்த முட்டாளுங்கிறதுக்கு உங்களுக்கு என்னை கேட்டா என்னங்க சொல்லுவோம்? முட்டாள்னா யாருண்டா? அறிவில்லாதவன், இப்படித்தானே விளக்கம் சொல்லுவோம். ஆனா அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும், அலாமத்துல் ஜாஹிலி சலாசா, முட்டாளுடைய அடையாளம் ஒன்று அல் உஜுப் வ கஸரத்துல் மன்திகி ஃபீமா லா யக்னி. தற்பெருமை பேசுவான். அவட உட்கார்ந்து பேசினா 10 நிமிஷம் பேசுறோம் என்றால் 10 நிமிடம் முழுக்க முழுக்க தன் சுய புராணம் பேசிக்கொண்டே இருப்பார். இரண்டாவது, தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய பேசுவான். மூணாவது, இதுதான் கவனிக்கணும், இந்த 2ல கூட நாம நிறைய தப்பிச்சிடலாம். தற்பெருமை பேசுவது. ஏதாவது கஸரத்துல் மன்திக், தேவையில்லாத விஷயங்களை அதிகம் பேசுவது. மூணாவது ஒண்ணு இருக்கு, அதுல நிறைய பேர் மாட்டிக்குவோம். என்ன தெரியுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாஹிலுடைய அடையாளங்கள்ல மூன்றாவது யன்ஹி அன்ஹு வ யஅதீஹி. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று தடுப்பான், ஆனால் அதை அவன் செய்வான். செய்யக்கூடாது என்று தடுப்பான், தடுத்து விட்டு அதை அவன் செய்வான். நீங்க நிறைய இருக்குங்களா இல்லையா? இது நான் சொல்றது சுய பரிசோதனை. நான் முதல் கொண்டு செய்யக்கூடிய முதல் சுய பரிசோதனை. ஜாஹிலுடைய அடையாளங்களை மூன்றாவதாக அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த அடையாளம் என்னவென்றால், செய்யக்கூடாது என்று தடுப்பான், ஆனால் அவன் செய்வான். ஒரு ஹதீஸ் வருதுங்க, அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிம்து அக்வாமன் மின் உம்மத்தி, என் உம்மத்துகளிலே சில மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும். என் உம்மத்துகளில் சில மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும். அவர்கள் கியாமத் நாளில் மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார்கள்.
மழை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார்கள். மன்சூரா, அந்த நன்மைகளை புழுதிகளை போன்று அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த சபையில் இருந்த சௌபான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சிஃபுஹும் லனா யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்திலே மறைபோட நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் புலிகளை போன்று தூக்கி எறிஞ்சிருவானே, அவங்க யார் யா ரசூலல்லாஹ்? ஏன் அப்படி அல்லாஹ் எரிகிறான்? இதை கவனிக்கணும். ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய கருத்தில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 190% மாற்றிக்கொள்வோம். 190% மாற்றிக்கொள்வோம். அவர்கள் யார் உங்களுக்கு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, சௌபானே இஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள். சல்லு யுஸல்லூன மஅக்கும், உங்களோடு தொழுவார்கள். யஸூமூன மஅக்கும், உங்களோடு நோன்பு வைப்பார்கள். யஹஜ்ஜூன மஅக்கும், உங்களோடு ஹஜ் செய்வார்கள். உங்களோடு தொழுவார்கள், உங்களோடு நோன்பு வைப்பார்கள், உங்களோடு விக்ர் செய்வார்கள், உங்களோடு குர்ஆன் ஓதுவாங்க. உங்க நண்பர்கள் தான். நிறுத்திட்டு சொல்றாங்க, அல்லாஹ் காப்பாத்தணும், உங்களையும் என்னையும் காப்பாத்தணும். யார் தெரியுமா அவர்கள்? இதா ஹலோ பி மஹாரிமின் இன்தஹகு, உங்களோடு தொழுதிருப்பார்கள், உங்களோடு நோன்பு வைத்திருப்பார்கள், உங்களோடு குர்ஆன் ஓதியிருப்பார்கள், உங்களோடு மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உங்களை விட்டு தனியாக போய்விட்டால், தனித்து போய்விட்டால், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட காரியத்தை செய்வார்கள், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை பேசுவார்கள், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை பார்ப்பார்கள். இவர்களுடைய நன்மையைத்தான் அல்லாஹ் புழுதிகளை போது தூக்கி எறிவான். நம்முடைய சுய பரிசோதனைக்கு நான் விட்டுறேன். இந்த லிஸ்டில் நான் இருக்கிறேனா இல்லையா? இந்த லிஸ்டில் நான் இருக்கிறேனா இல்லையா? 4 பேருக்கு மத்தியில் அல்லாஹ்வை பயப்படுகின்ற நாம், 4 பேருக்கு மத்தியில் தவறு செய்வதை கேவலமாக நினைக்கின்ற நாம், 4 பேருக்கு மத்தியில் தவறாக பேசுவதை வெறுக்கின்ற நாம், தனித்து போனதுக்கு பிறகு, தனிமையில் இருந்ததுக்கு பிறகு அந்த தவறை செய்கிறோம். நம்ம என்னங்க இருக்கும்? தராவி தொழுகிறோம், போய் வீட்டுல தூக்கம் வரல, செல்போனை பார்க்கிறோம். பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்தா பிரச்சனை இல்லை, பார்க்க கூடாதை பார்த்தால் யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய செய்தி. இந்த காலகட்டத்திலே 190% மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். வாட்ஸ்அப்ல வந்த செய்திதான். ஒரு இமாம்கிட்ட ஒரு வருகிறார், கைகளை பிடித்துக் கொண்டு அழுகிறார் இமாம்கிட்ட. இமாம் அவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்தி நிதானத்துக்கு வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? குஜராத், உங்களுக்கு தெரியும், நேற்று தான் என் மகன் 20 வயசு மௌத்தாயிட்டான், நீங்க தான் தொழுக வச்சீங்க. ஆமா, பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், உங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் கூலி கொடுப்பான், பொறுமையா இருங்க. ஆனால் அவர் அழுகையை அடக்கவில்லை. அழுகை அதிகமாகிறது, மீண்டும் மீண்டும் அழுகிறார். அவரை ஆசுவாசப்படுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆசுவாசப்படுத்தி கேட்டாங்க. அவர் சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, என் மகன் வாழ வேண்டிய வயது 20 வயதிலே மௌத்தாகிவிட்டான், கவலை இருக்கிறது, என்றைக்காவது மௌத்தாகத்தான் போகிறோம், நான் அதை பற்றி கவலைப்படல. மௌத்து வரும், நம்ம கையில இல்லை. ஆனால் நான் ஃபஜ்ரு தொழுகைக்கு வருகின்ற பொழுது என் மகன் ஒரு அறையிலே படுத்திருப்பான், நான் கதவை தட்டி எழுப்பிவிட்டு வருவேன், தொழுகைக்கு வந்துருவான், கொஞ்சம் லேட்டா வருவான், வந்துருவான். ஆனால் அன்றைக்கு நான் தொழுகைக்கு வருகின்ற பொழுது என் மகனின் அறை கதவை தட்டிவிட்டு வந்தேன்.
நான் தொழுகை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தேன், என் பிள்ளை வரல. வீட்டுக்கு போறேன், என் மனைவிட்ட கேட்டேன், என் பையன் எந்திரிக்கலையா? நீங்க தட்டிட்டு போனீங்க, எந்திரிக்கல. டயமானது, நானும் தட்டி பார்த்தேன், எந்திரிக்கல. கதவு தாளிடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், நான் போய் கதவை தட்டின, திறக்கல. என் உறவினர் ஒருவரை அழைத்து வந்தேன், அவரு தட்டினார், திறக்கல. இருவரும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போனோம். அவர் சொல்கின்ற செய்தியை பாருங்கள். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போனோம். போனால் என் மகன் செல்போன் காதிலே மாட்டியிருக்கிறான். செல்போன் ஓடிக்கொண்டிருக்கிறது. செல்போனிலே ஆபாச படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மகன் மரணமாகி மௌத்தாக இருக்கிறார். மரணம் வரும். ஹஜ்ரத் அவர்களே, இமாம் அவர்களே, என் மகனின் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் மகனுக்கு இப்படியா மரணம் வர வேண்டும்? தூக்கத்திலே தனி அறையிலே ஆபாச படங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ரூஹு வாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில் கபரில் என் மகனின் நிலைமை என்ன என்பதை நினைத்து நான் அழுகிறேன். நான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நாளைக்கு ஒரு கூட்டம் வரும், நன்மைகளை சுமந்து வருவார்கள், மழை போன்ற நன்மை. அந்த நன்மைகளை அல்லாஹ் புழுதியை போட்டு தூக்கி எறிந்து விடுவார். காரணம் என்ன? மக்களோடு மக்களாக இருக்கின்ற போது தொழுவார்கள், மக்களோடு மக்களாக இருக்கின்ற போது விக்ர் செய்வார்கள், நோன்பு வைப்பார்கள். ஆனால் தனித்து போய்விட்டால் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்வார்கள். அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக, நம் பிள்ளைகளை காப்பாற்றுவானாக, அடுத்த சமுதாயத்தை, அடுத்த சந்ததியை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆக இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல் அடியார்களுடைய குணங்களில் முதல் குணம் பணிவாக இருப்பார்கள். இரண்டாவது குணம், முட்டாள்கள் தன்னிடத்தில் பேசினால் என்ன செய்வாங்க? காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிடுவாங்க, பதில் பேச மாட்டாங்க. மூணாவது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. மூணாவது முக்கியம். மூன்றாவது அடையாளம், அவர்கள் இரவிலே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்த நிலைமையில், ருக்கூ செய்த நிலைமையில் தனித்திருப்பார்கள். இரவுல தொழுகையில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த பாக்கியம் ரமலான்ல நமக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு அல்லாஹ் தர்றான். ஆனால் நல்லடியார்களுடைய தன்மை என்பது ரமலானில் மட்டும் தஹஜ்ஜத் ஏன் வணக்கம் ஈடுபடுவதல்ல, ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்ததுக்கு பிறகு அந்த வஹியின் ஆன்மீக பலத்தை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க? கதீஜா மாட்ட ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போத்துங்க போத்துங்கன்னாங்க, போத்திட்டாங்க போர்வைய. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன ஆயத்தை இருக்கணும்? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தியவரே. கூப்பிட்டு அசல்ல பார்த்தா அங்க ஆறுதல் சொல்லணும் இல்லைங்களா? வஹியின் ஆன்மீக பலத்தை தாங்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிரால் நடுங்கிய போது போர்வை போர்த்தி படுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் ஆயத்து எப்படி இருக்கணும்? ஆறுதலாக இருக்கணும். அதான நடைமுறை. அல்லாஹ் என்ன இருக்கிறான்? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, ஏஞ்சி தொழுங்கங்கிறான். இரவு நேர வணக்கத்தில் ஈடுபடுங்கள். ஒருவன் இறைவனுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற அடியாராக ஆக வேண்டுமேயானால் அதில் மூன்றாவது தன்மை இரவு வணக்கம் இருக்க வேண்டும். நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம், யாரையெல்லாம் இறை நேசர்களாக நல்லடியார்களாக இறைவனின் பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் வரலாற்றிலே படிக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே ரமலான் அல்லாத காலத்திலும்
தஹஜ்ஜத் தொழுகையிலே, இறை வணக்கத்திலே, தனிமையிலே அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்கின்ற வாழ்க்கையை பார்த்திருப்போம். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், உலகத்திலே தெரியாத முஸ்லிம்கள் இருக்க மாட்டோம். அவர்களுடைய மாணவர் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், அவங்களும் பெரிய இமாம். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய மகள்கிட்ட தன் உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்தோட பெருமையை சொல்லுவாங்களாம். என் உஸ்தாத் அப்படி, என் ஆசிரியர் இப்படி பெருமையை சொல்லுவாங்க. அப்ப அஹ்மது ரஹ்மத்துடைய மக சொல்லுவாங்களாம், பாப்பா உங்க உஸ்தாத பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றீங்க, அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த இவள் சட்டன பயணப்பட்டு போகின்ற காலம் அல்ல அது. தன் மகள் சொல்கிறாள், தன் உஸ்தாதை பார்க்க வேண்டும் என்று. யதார்த்தமாக ஒரு நாள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் யாரை பார்க்க வராங்க? தன் மாணவர் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. வந்து இஷா நேரம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு போய் இஷா தொழுதுட்டு படுத்துறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. அவங்க மாணவர் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்காரங்க படுத்திருக்காங்க. காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் தன் மகள்கிட்ட வர்றாங்க. மக சொன்னாங்க, பாப்பா உங்க உஸ்தாத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஆள்னு சொன்னீங்க, பெரிய ஆபித், பெரிய இறைநேசர் என்றெல்லாம் பெருமையாக சொன்னீர்கள். என்னத்தை போல உங்க உஸ்தாத் பெரிய ஆள் மாதிரி தெரியல, பெரிய ஆள் மாதிரி தெரியல. அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் உஸ்தாதை பத்தி என் மகை இப்படி சொல்லுது. ஒரு நைட் பார்த்துட்டு, ஏமா இல்ல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இறை அடியார்களாக இருந்தால் அவர்களுடைய உணவு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும், உணவு கம்மியா இருக்கும். ஆனால் நேற்று நான் பார்த்தேன், திரைக்கு அப்பால் இருந்து பார்த்தேன், உங்கள் உஸ்தாத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சாப்பிடுகின்ற பொழுது நல்லா சாப்பிட்டார். நம்ம தமிழ்ல சொன்னா நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டினார். நம்ம பாணியில சொல்றதா இருந்தா சரிம்மா. ரெண்டாவது, நீங்க ஒரு ரூம்ல போய் தூங்குனீங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுக, இரவு தொழுக ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க உஸ்தாதை பார்த்தேன், போய் படுத்தவர் படுத்தர் தான், தஹஜ்ஜத்துக்கு என்ன செய்யல, எந்திரிக்கல. ஒருவர் இறை நேசராக இறைவனுடைய அருளை பெற்ற நல்லடியாராக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறார், அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடணும். என்ன உங்க உஸ்தாத் நைட்ல தூங்கிட்டார், சரிம்மா. காலையில எந்திரிச்சவரு ஒளி செய்யாம போய் ஃபஜ்ர தொழுகிறார், ஒளிவே செய்யல. இந்த 3 சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்ப அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இங்க பாருமா, எனக்கு உஸ்தாத், நான் போய் கேட்க முடியாது, அதனால உன் சார்பாக நான் கேட்டறேன், நீ கேட்டதா நான் கேட்டறேன். புறப்படும் போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என் மகை இப்படிலாம் கேட்கிறாங்க உங்களை பத்தி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, தன் மாணவர் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அஹ்மதே, நான் எப்பொழுதும் அளவாகத்தான் சாப்பிடுவேன், வயிற்றிலே கால் பகுதிதான் சாப்பிடுவேன். ஆனால் நேற்று இரவு உங்கள் வீட்டில் சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் மகள் கவனித்ததை போல நான் வளமைக்கு அதிகமாக சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா? என் மாணவர் நீங்கள், உங்களுடைய சம்பாத்தியம் என்னவென்று எனக்கு தெரியும். உங்கள் உணவு ஹலாலான உணவு, கண்ணியமான மனிதர். எனவே தஆமுல் கரீமி தவாஉன், கண்ணியமான ஹலாலான சம்பாத்தியத்துடைய உணவு அது மருந்து. தஆமுல் பகீரி, கஞ்சன், ஹராமான விலையில் சம்பாதிப்பவன், அவனுடைய உணவு தாஉன், நோய். உங்க உணவு மருந்து ஹலால். என் பிள்ளை, ஏன் ஓடுற பிள்ளை, உங்களை பற்றி தெரியும், எனவே நான் அதிகமாக சாப்பிட்டேன். சரி, ரெண்டாவது, போய் படுத்துட்டேன், தஹஜ்ஜத்ல என்ன செய்யல, தொழுகல, உண்மைதான்.
உங்கள் மகள் சொல்வது உண்மைதான். காரணம் தெரியுமா? நான் படுத்ததற்கு பிறகு கண்ணை மூடி குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆயத்துக்களையும் ஹதீஸரையும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஃபஜ்ர் வரை சுமார் 72 மசாயில்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறேன். 72 மசாயில்கள். மூணாவது, நான் ஒளி செய்யாம ஃபஜ்ர தொழுதன்னு சொல்றீங்க, உண்மைதான். காரணம், நான் தூங்கினால்தானே என் ஒளி முறியும். நான் தூங்கினால்தானே ஒளி முறியும். நான் கண்களை மூடிக்கொண்டு குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படைகளை வைத்து ஃபிக்ஹ் சட்டத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். என் கண்கள் தான் மூடி இருந்தது, நான் தூங்கல, அதனால் ஒளி முறியவில்லை, நான் அப்படியே தொழுகிறேன். இன்னைக்கு பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அது நமக்கு எங்க இருந்தாலும் தூக்கம் வருதோ இல்லையோ, ஏசு ரூம்ல பஞ்சு மெத்தையில தூக்கம் வருதோ இல்லையோ, இந்த பள்ளிவாசலுக்கு வந்தா ரௌலத்தும் ரியாலி ஜன்னா செல்லா சொன்ன மாதிரி சொர்க்கத்தின் பூங்கா. தவறில்லை. கண்ணியமானவர்களே, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல் அடியார்களின் அடையாளங்களில் 3வது அடையாளம், அவர்கள் இரவு தொழுகையை தேடித் தொழுவார்கள். 4வது அடையாளம், அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. இந்த துஆ செய்வாங்களாம். நீங்க இன்னைக்கு பயான்ல இருந்து இந்த துஆவை சூரத்து ஃபுர்கான் தான் சொன்னேன், 63வது ஆயத்து, தொடர்ந்து 65வது ஆயத்து. இது அந்த நல்லடியார்கள் என்ன துஆ செய்வார்கள் என்றால், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தின் வேதனையை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக. காரணம், இந்த அதாவக கான கராமா, அந்த நரகத்துடைய வேதனை நிரந்தரமானது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் முகாமா, அந்த நரகம் தங்கும் இடங்களில் மிக கெட்டது. இந்த துஆவை என்ன செய்வாங்களாம்? யார் துஆ செய்வா? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். துஆ மனப்பாடம் பண்ணலாங்களா? எங்க வருதுங்க? சூரத்துல் ஃபுர்கான். ஆலிம்சா பயான் மட்டும் செய்யுங்க, இடையில கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சூரத்துல் ஃபுர்கானுடைய 65வது வசனம். நல்லடியாருடைய குணங்களில் 4வது குணம் என்னவென்றால், இந்த துஆவை செய்வார்கள். நரகத்தை விட்டு என்ன செய்வாங்க? பாதுகாப்பு கேட்பார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, மனுஷன் எப்பங்க தப்பு செய்வான்? தனிமையில். சொல்லிட்டாங்க, தனிமையில். அப்படி தனிமையில் தவறு செய்து வந்தால் அவருடைய நன்மை, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு அனைத்தையும் அல்லாஹ் ஹபா மன்சூரா தூக்கி எறிஞ்சுவா, புழுதி மாதிரி. அப்ப எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். வந்தவர் சொன்னார், இமாம் அவர்களே, எனக்கு அரபி கவிதைகள் நன்றாக தெரியும். என்ன தெரியுங்க? அரபி. அதிலும் குறிப்பாக அபூ நவாஸ் என்ற கவிஞர், அற்புதமான கவிஞர். அவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா இருக்கும், கடைசியில நல்ல வாழ்க்கையா இருக்கு. அபூ நவாஸ் அற்புதமான கவிஞர். கவிதையில பொதுவா விளையாடலாம், அது எந்த கவிதையா, தமிழ் கவிதையா இருந்தாலும் சரி. நான் விளங்குறதுக்காக சொல்றேன். ஒரு கவிஞன், ஒரு புலவன் அரசர்கிட்ட போறார். அந்த காலத்துல அரசரை புகழ்ந்து படிச்சு என்ன செய்வாங்க? பொன்னும் பொருளும் கொடுப்பது வழக்கம். இந்த கவிஞர் புலவர் ஏழ்மையில் இருக்கிறார். அரசர்கிட்ட போறார், அரசரை புகழ்ந்து படிக்கிறார். அவன் பெரிய கஞ்சன், பெரிய பொன்னும் பொருளும் கொடுக்கல. இந்த மாதிரி சாதாரண ஒரு துண்ட சால்வையை போத்தி விட்டான். அந்த சால்வையை பார்த்தா அதுவும் உருப்படியான சால்வை இல்லை, கிழிஞ்சிருக்கு. இவனுக்கு கோபம். ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு மன்னரை புகழ்ந்து பேசினால் பொன்னும் பொருளும் கொடுப்பார், தன்னுடைய வலிமை நீங்கிவிடும் என்ற ஆவலோடு வந்திருக்கிறான். கிடைச்சது என்னங்க? கிழிஞ்ச போர்வை.
இப்ப அரசருக்கு சொல்லணும், நேரடியா சொல்ல முடியுமா? சொன்னா என்ன நடக்கும்? தலை சீவிடுவான். கவிஞர் விளையாண்டான் பாருங்க. தமிழ்ல என்ன சொன்னா, மன்னா நீங்கள் கொடுத்த அந்த போர்வை, அற்புதமா பேசுறான், நீங்கள் கொடுத்த போர்வையில செடி இல்லை, பூ இல்லை, காய் இல்லை, கனி இல்லை. நீங்கள் கொடுத்த போர்வையில் செடி இல்லை, இலை இல்லை, பூ இல்லை, காய் இல்லை, கனி இல்லை, ஆனால் பிஞ்சு மட்டும் இருக்கிறது என்றான். என்ன இருக்குங்க? பிஞ்சு மட்டும் இருக்கு. பிஞ்சுன்னா என்னங்க அர்த்தம்? பிரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு, ஒரு காய் அது காயாவதற்கு முன்னால் பிஞ்சா இருக்கும். அரசன் பார்த்தான், இன்னும் பேச விட்டா மானத்தை வாங்கிடுவான், கொடுத்து அனுப்புங்கன்ட்டான். இதே மாதிரி தான் அபு நவாஸ் அந்த கவிஞர் மன்னர் ஹாரூன் ரஷீத் போறார். இதே மாதிரி கவிதை படிக்கிறார். ஹாரூன் ரஷீத் கண்டுக்கறல. பக்கத்தில் ஹாலிசா என்ற ஒரு கருப்பு நிற அடிமை இருக்கிறார். அந்த அடிமைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார், பெண் அடிமை. கண்டுக்கறல கவிதைய. உடனே கோபத்துல வெளியே வந்தான். ஹாரூன் ரஷீத் மன்னருடைய அரண்மனை வாசல்ல ஒரு வாசகத்தை எழுதினான். அற்புதமான வாசகம். லகது லாஅ ஷஅருன் அலா பாபிக்கும் கமா லாஅ இக்துன் அலா ஹாலிசா. இந்த லா என்ற அரபியில லாது அலிஃபு ஐ லாஅ அப்படின்னா பிரகாசம் அர்த்தம். பிரகாசம் இது வீணானதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? வீணானது. என்ன எழுதியிருக்கான்? உங்கள் வாசலில் என் கவிதை வீணாகிவிட்டது. இதே போல ஹாலிசா என்ற கருப்பு நிற அடிமை பெண்ணின் கழுத்தில் இருக்கின்ற மரகத மாலை வீணா போனதை போல வந்துட்டா எழுதிட்டு. செய்தி மன்னருக்கு போகுது. மன்னர் கூப்பிட்டு விடுறார். எவ்வளவு கோபம் இருக்கும். போகும்போது ஒரு வேலையை செஞ்சுட்டு போறார். என்னன்னா, லாது அலிஃபு ஐன் என்னங்க அர்த்தம்? லா வீணானதுன்னு அர்த்தம். ஐன் எப்படி இருக்கும்? மேல ஒரு சின்ன சுழி, கீழே பெரிய சுழி. போகும்போது என்ன பண்ணிட்டாரு, கீழே பெரிய சுழி இருக்குல்ல, அதை அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டா ஐன் எப்படி மாறிடுங்க? ஹம்சாவா மாறிடும். ஐனு ஹம்சாவா. இப்ப அர்த்தம் வேற. லாது அலிஃபு ஹம்சா இருந்தா பிரகாசமானது, மில்லியது என்று அர்த்தம். உள்ள போயிட்டார். இன்னும் இப்படி கவிதை எழுதினாம இல்லையா? போய் பார்க்க சொல்லுங்க. போய் பார்த்தா எப்படி இருக்கு? லக்கது லாஅ ஷஅருன் அலா பாபிக்கும், உங்கள் அரண்மனையின் வாசலிலே என் கவிதை பிரகாசமாகிவிட்டது. கமா லாஅ இக்துன் அலா ஹாலிசா, ஹாலிசாவின் கழுத்திலே அந்த மரகத மாலை மின்னியது போல. தப்பிச்சுக்கிட்டான். கவிகள் விளையாடுவாங்க. ஆனால் அந்த அபு நவாஸுடைய இன்னொரு கவிதை இருக்கு. அந்த கவிதைய அஹ்மது ரஹமத்துல்லா அலிக்கு முன்னால படிக்கிறாரு. படிச்ச உடனே அஹ்மது ரஹமத்துல்லா அலி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சின்ன பிள்ளையை போல தேம்பி 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 அழுதார்களாம். சின்ன பிள்ளையை போல தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்ன கவிதை? அற்புதமான கவிதை. அவன் படிக்கிறான். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் தனிமையில் இருந்தால் நான் தனிமையில் இருந்தேன் என்று சொல்லாதே. அலைய ரகீபுன், என்னை ஒரு இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையில் நீ தனிமையில் எந்த ஒரு நாள் இருந்தால் நான் தனிமையில் இருந்தேன் என்று சொல்லாதே. காரணம், அலைய ரகீப், என்னை கண்காணிப்பவன் ஒருத்தன் இருக்கிறான். இதுதான் வாசகம். அப்ப நான் தனிமையில் எப்பொழுதும் இல்லை, என்னை கண்காணிப்பவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு செய்தியை சொன்ன உடனே அகமுதம் தேம்பி தேம்பி அழுதாங்க. சொன்னார்கள், அற்புதமான கவிதை. காரணம், மனிதன் எப்பொழுது தவறு செய்கிறான்? தனிமையில் இருக்கும் போது தவறு செய்கிறான். என்னை யாரும் பார்க்கவில்லை,
என்ற எண்ணம் வருகின்ற பொழுது தவறு செய்கிறான். எப்பொழுது தனிமையில் இருக்கிறானோ, நான் தனிமையில் இல்லை, அலைய ரகீப், என்னை ஒருத்தன் கண்காணிக்கிறான், அந்த எண்ணம் வந்து விட்டால் மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஆக அல்லாஹுவின் நல்லடியார்களே, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஃபுர்கான்ல. நான் 4 அடையாளங்களை சொல்லி இருக்கிறேன். ஒன்று, பணிவாக இருப்பார்கள், ஜாகில்கள் பேசினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பதில் சொல்வார்கள், இரவு நேர தொழுகையை பேணி தொழுவார்கள். 4வது என்னங்க, ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. இந்த துவாவை அவர்கள் அடிக்கடி ஓதுவார்கள். அப்படி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அந்த நல்லடியார்களுடைய தன்மைகளை பெற்றவர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தல்வானாக என்று துவா செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஷர்ரிஃப்னா பித்தக்வா ஜம்மில்னா பில் ஆஃபியா வர்ஸுக்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர் உமூரனா உமூரத் துன்யா வல் ஆখিরা. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு